Hi friends, welcome to my channel. Today நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா chicken roll எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க guys எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம 1 கப் மைதா மாவு எடுத்துறோம். 1 டேபிள்ஸ்பூன் salt ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணி இத நல்லா கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் கீழே இருக்கிற பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா கரைச்சிட்டோம். இப்போ இதை நம்ம வடிகட்டியில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா கட்டியே இல்லாமல் அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம கரைச்சிருக்கோம் ஆனாலும் சின்ன சின்ன கட்டிலாம் இருக்கும், அதையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் வடிகட்டி தான் எடுக்கணும். அப்போ தான் சின்ன சின்ன கட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு கட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு அதில் ஊக்கால் சின்ன சின்ன ஹோல் போட்டு விட்டுக்கலாம். பாருங்கள், ஊக்கால் நான் நெருப்பில் காட்டி அதில் சின்ன சின்ன ஹோலாக போட்டு விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஹோல் போட்டோம். இப்போ அந்த மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் ரொம்ப சின்ன சின்ன ஹோலாக போடுங்க, அப்போ தான் அந்த மாவு வந்து நம்ம ஊற்றுறப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பாட்டிலை ஊற்றிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூடியை போட்டு. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துருக்கோம். அதில் இந்த மாவை நல்லா வந்து ஷேக் பண்ணிவிட்டு நான் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் நான் எப்படி ஊற்றுறேன்னு. இப்போ நான் ஊற்றுறதை ஃபாலோ பண்ணி அப்படியே நீங்களும் வந்து ஊற்றிக்கோங்க. நான் எல்லாத்தையுமே கட் பண்ணாமல் காட்டுறேன், நீங்கள் அதே மாதிரி ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்து அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஒரு சிக்கன் ரோல் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஜாலர் வச்சு செய்கிறது ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். அதே மாதிரி தான் நம்ம சுல்டர் ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். ஆனால் வெளியில் மட்டும் வேறு மாதிரி போட்டு இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதையும் செய்ய போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஹீட்டாக நம்ம வச்சுருந்தோம்ல அந்த தண்ணிக்கு மேலே நம்ம இதை எடுத்துகிட்டு போய் வச்சோம் அப்படின்னா நமக்கு ஷீட் மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி வந்தால் நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம். நான் ஷீட் மாதிரி உள்ளதை காட்டுறேன். அடுத்து நம்ம இதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு ஷீட் மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கணும். அதை மேலே வச்சோம் அப்படின்னா நமக்கு ஷீட் மாதிரி வந்து வரும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு தான் நம்ம அதுக்கு மேலே தான் வைக்கணும். அப்போ தான் அது ஒட்டாமல் நமக்கு இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஷீட் மாதிரி வரும். அதை நம்ம அப்படியே அதில் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி மாவெல்லாம் கரெக்டாக வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஷீட் மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். கீழே வந்து அந்த ஹீட்டான அந்த தண்ணிக்கு மேலே தான் நீங்கள் இதை வச்சு செய்யணும். இப்போ அந்த ஷீட்லாம் அப்படியே இருக்கட்டும் ஒரு ஓரமாக. இப்போ நம்ம ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் 2 பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் இது கூட சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்திருந்தேன், அதனால் எனக்கு நிறைய வெங்காயமே கிடச்சிச்சு. இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு சிக்கன். நான் இன்றைக்கி 100 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். ஓகே, இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி நான் இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இது கூட 2 தக்காளியை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி நான் இது கூட சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போடணும் அப்படின்றது கிடையாது. நம்ம ஒரே எதிரியாக போட்டு நம்ம நல்லா வந்து அதை வதக்கி எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையும் போட்டு கூட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு சால்ட். நான் இன்றைக்கி 1 டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு புரியும் அப்படின்றதுனால தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால தான். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். அந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். அப்போ தான் உள்ள ஸ்டஃபிங் நமக்கு டேஸ்டியாக இருக்கும். அண்ட் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போலேயே இருக்கும். இஃப்தாருக்குலாம் இது ஒரு மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் 1 டேபிள்ஸ்பூன். கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன். மிளகாய்த்தூள்
1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் காரத்துக்கேற்ற மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் கிளறி விட்டுக்கோங்க. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஸோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டு வீடியோ பாருங்கள். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் இதுக்குள்ளே ஆட் பண்ணோம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இது கூட வச்சு நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம இதுலேயும் சேர்த்துருக்கோம் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இது கூட 2 மசிச்ச உருளைக்கிழங்கு நான் இது கூட சேர்த்துருக்கேன். மோஸ்ட்லி அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் ஸ்டஃபிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ மட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் துருவி எடுத்து வச்சு இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஃப்தாருக்குலாம் மஸ்ட் ட்ரைனே சொல்லுவாங்க. எப்போதுமே சம்சா வடைன்னு சாப்பிட்ருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு வழி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி எல்லாம் நம்ம தூவி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல மாவு வச்சு ஷீட் மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிலாம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கணும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய ஸ்டஃபிங் வைக்கணுமா நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஷவர்மாலாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. ரோல் பண்ணுறது எல்லாமே அந்த வீடியோவும் இந்த வீடியோவும் சூப்பராக மேட்ச் ஆகும். ஓகே, இதை நல்லா நம்ம ரோல் பண்ணிட்டோம். அந்த ஷீட் மட்டும் கொஞ்சம் பிய்யாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப மெலிசாக இருக்கும், அதனால் பிய்யறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அது பிய்யாமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போ அடுத்த இதுலேயும் நம்ம ஸ்டஃபிங் வச்சு அதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஸ்டஃபிங் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கலாம். அந்த ஓரத்தில் வந்து கொஞ்சமாக மாவு தடவிக்கோங்க. அப்போ தான் ஸ்டஃபிங் வந்து பிரிஞ்சு போகாது. நான் அந்த மாதிரி மடக்கிறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்களும் மடக்கி எடுத்துக்கணும். அதனால் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் மடக்கிறதுல. ஓகே, இந்த மாதிரி மடங்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்டஃபிங்லாம் வந்து வெளில வராமல் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் பிய்யாமையும் கரெக்டாக இருக்கும் உள்ளுக்குள்ளே. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கிட்டோம். இப்போ பாருங்களேன், நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணணும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நிறைய ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை போட்டு பொரிக்கணும். எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எண்ணெய் எல்லாத்தையும் அது உறிஞ்சிக்கும். அதனால் ஹீட் ஆனதுக்கு அப்புறமே போடுங்க. இப்போ இதில் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் பொரித்து எடுத்ததுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா எண்ணெயை நிறைய குடிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம வடிகட்டி வச்சதுக்கப்புறம் சுவையான சிக்கன் ரோல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.